வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இந்த வீடியோவில் நாம் இன்வெஸ்டிங்கோட பைபிள் என அழைக்கப்படுற த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட புக் சம்மரியை பார்ப்போம். இந்த புக்கோட ஆத்தர் பெஞ்சமின் கிரகாம். பங்குச்சந்தையின் முதலீடு மட்டுமே கொண்டு இன்று உலகத்தின் 4வது பெரிய பணக்காரரான வாரன் பஃபட் 19 வயதில் இந்த புக்கை படித்தார். வாரன் பஃபட் இந்த புக்கு தன்னோட வாழ்க்கையை பெரிதும் மாற்றியது என்றும் இன்வெஸ்டிங் பற்றி எழுதிய புக்கிலேயே சிறந்த புக் இதுதான் என்றும் கூறியுள்ளார். அதோடு வாரன் பஃபட் 1954 இருந்து 1956 வரைக்கும் பெஞ்சமின் கிரகாமோட கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புக்கை படிக்கிறது நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த புக்கில் மொத்தம் 20 சாப்டர் இருக்குது. இந்த வீடியோவில் நாம் இன்ட்ரோடக்ஷனும் சாப்டர் 1 and 2 பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன். இந்த புக்கில் இருந்து நாம் 3 முக்கியமான லெசன்ஸை கற்றுக்கலாம். நம்பர் 1, இர்ரிவர்சிபிள் லாஸஸை எப்படி தவிர்ப்பது. நம்பர் 2, கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை எப்படி அடைவது. நம்பர் 3, நம்ம எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறது பற்றி கற்றுக்கலாம். நாம் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக நாம் பொறுமையாகவும் ஒழுக்கமாகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாகவும் இருக்க வேண்டும். ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக நமக்கு ஹை ஐக்யூ தேவையில்லை, பேஷன்ஸ் மற்றும் எமோஷனல் டிசிப்ளின் இருந்தால் போதும். சாப்டர் 1, இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் ஸ்பெக்குலேஷன். இந்த சாப்டரில் ஆத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஸ்பெக்குலேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்லுறார். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடவடிக்கை என்பது ஒரு கம்பெனியை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கும் அதிலிருந்து வரும் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள சேஃப்டியை உறுதி செய்வதே ஆகும். ஸ்பெக்குலேஷன் என்பது ஒரு கம்பெனியை சரியாக அனலைஸ் பண்ணாமல் லாபத்துக்காக பெருமளவு பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணுவதே ஆகும். அது சிலர் தான் வாங்கும் ஸ்டாக்கின் கம்பெனி என்ன தொழில் செய்கிறது என்று கூட தெரியாமல் வாங்குவார்கள். இவர்களை ஸ்பெக்குலேட்டர் என்று அழைப்பார்கள். ஸ்பெக்குலேட்டர் ஒரு பங்கின் விலை உயரும் எனும் ஒரே கணிப்பில் தான் முதலீடு செய்வார். இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் இன்வெஸ்டிங் முன்னாடி இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட கடந்த 5 ஆண்டு வளர்ச்சியையும் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பற்றியும் அனலைஸ் பண்ணணும். நம்பர் 2, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பெரிய லாஸ் ஏற்படாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். நம்பர் 3, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எப்போதுமே அதிக லாபத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எப்போதுமே பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானம் தரும் ஸ்டாக்லேயே முதலீடு செய்ய வேண்டும். ஆத்தர் நம்ம காமன் ஸ்டாக் இன்வெஸ்டருக்கும் ஸ்பெக்குலேட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார். ஒவ்வொரு கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போதும் நாம் எதிர்காலத்தை பற்றிய கணிப்பின் அடிப்படையிலே ஸ்டாக்கை வாங்குவோம். இந்த மாதிரி நேரத்தில் ஃபினான்ஷியலி அண்ட் மென்டலி லாஸ் அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கணும். இதை ஆத்தர் இன்டெலிஜென்ட் ஸ்பெக்குலேஷன் என்கின்றார். அதே நேரம் ஆத்தர் இன்வெஸ்டிங் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு ஸ்பெக்குலேஷன் பண்ணுறதையும் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் ஸ்பெக்குலேட் பண்ணுறதையும் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு லாஸ் வர மாதிரி ஸ்பெக்குலேட் பண்ணுறதையும் அன்இன்டெலிஜென்ட் ஸ்பெக்குலேஷன் என்கிறார். ஆத்தர் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரை பாசிவ் ஆர் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் மற்றும் அக்ரெசிவ் ஆர் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் என்று 2ஆக பிரித்தார். ஒருவர் இன்வெஸ்டிங் செய்யும் ஸ்கில் அண்ட் நாலேஜ் இருந்தும் இன்வெஸ்டிங் செய்ய டைமும் பிராக்டிஸும் செய்ய விரும்பாத இன்வெஸ்டரை பாசிவ் ஆர் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் என ஆத்தர் கூறுகிறார். அத்தகைய இன்வெஸ்டர்ஸ் குறைந்தபட்ச அனலைஸ் மற்றும் ஃபாலோ அப் தேவைப்படக்கூடிய போர்ட்போலியோவையே விரும்புகின்றனர். எனவே இவர்கள் லோ ரிட்டர்ன்ஸ் தான் எதிர்பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பாசிவ் இன்வெஸ்டர் வாலட்டைல் கம்மியாக இருக்கக்கூடிய ப்ளூ சிப் கம்பெனி இல்லாட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இவர்கள் 50% ஈக்விட்டியிலையும் 50% பாண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தங்கள் போர்ட்போலியோவை ரீபேலன்ஸ் செய்ய வேண்டும் என ஆத்தர் கூறுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்விட்டியில் லாபம் அதிகரித்தால் போர்ட்போலியோவில் ஈக்விட்டி 60% மற்றும் பாண்ட் 40%, ஆனால் 10% ஈக்விட்டியை செல் பண்ணிட்டு அதை பாண்ட்ஸில் முதலீடு செய்ய வேண்டும். அதேபோல் மார்க்கெட் கிராஷ் ஆகி ஈக்விட்டியோட அலோகேஷன் கம்மியானால் பாண்ட்ஸை செல் பண்ணிட்டு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். குறிப்பாக ஈக்விட்டி அல்லது பாண்ட்ஸில் ஏதோ ஒன்று போர்ட்போலியோவில் 60% அலோகேஷன் வரும்போது ரீபேலன்சிங் செய்ய வேண்டும் என ஆத்தர் கூறுகிறார். அக்ரெசிவ் ஆர் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் என்பவர்கள் நிறைய டைம் அண்ட் ஸ்கில்லை கொண்டு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி அதில் பெஸ்ட் ஸ்டாக்கை செலக்ட் செய்வார்கள். இவர்கள் பாசிவ் இன்வெஸ்டரை விட சிறந்த ப்ராஃபிட் அடைவார்கள். இந்த சாப்டரில் நாம் பாசிவ் இன்வெஸ்டருக்கும் அக்ரெசிவ் இன்வெஸ்டருக்கும் மற்றும் ஸ்பெக்குலேட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்த்தோம். இப்போ இந்த 3 பேரையும் நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்டரோட பேட்டிங் ஸ்கில்லை கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்பர் 1, பாசிவ் இன்வெஸ்டர். எக்ஸாம்பிள் ராகுல் டிராவிட். ரிஸ்க் அதிகமாக எடுக்காமல் டிஃபென்சிவாக சேஃப்டியான ஷாட்ஸை மட்டும் ப்ளே பண்ணுவார். அதனால் அவரோட ஆவரேஜ் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்கும். நம்பர் 2, அக்ரெசிவ் இன்வெஸ்டர். எக்ஸாம்பிள் வீரேந்தர் சேவாக். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லா பால்ஸையும் அனலைஸ் பண்ணி ரிஸ்கி ஷாட் ப்ளே பண்ணுவார்.
அதனால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகவும் ஆவரேஜ் மீடியமாகவும் இருக்கும். நம்பர் 3, ஸ்பெக்குலேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் ஹர்பஜன் சிங். வர பாலை அனலைஸ் பண்ணாம தனக்கு தெரிந்த ஷாட்டை மட்டும் ப்ளே பண்ணுவார். அதனால அவருடைய ஆவரேஜும் ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டிராவிட்டா, ஷேவாக்கா இல்லை ஹர்பஜன் சிங்கான்னு முடிவு பண்ணுங்க. இதில் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், சில ஸ்பெக்குலேட்டர்ஸ் தங்களை அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னு நினச்சிக்கிட்டு ஸ்பெக்குலேட் பண்ணுவாங்க. இது அவங்களோட கேபிட்டலுக்கு ஆபத்து. சாப்டர் 2, இன்வெஸ்டர் அண்ட் இன்ஃப்ளேஷன். இந்த சாப்டரில் ஆத்தர் இன்ஃப்ளேஷன்னா என்ன, அது எப்படி இன்வெஸ்டரையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பாதிக்கிறது என்று கூறியுள்ளார். மேலும் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எப்படி இன்ஃப்ளேஷனை சமாளித்து அதிலிருந்து லாபம் பெறுவது என்றும் கூறியுள்ளார். இன்ஃப்ளேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பொருளின் விலை உயர்வதே ஆகும். இன்ஃப்ளேஷன்னால பணத்தோட வாங்கும் திறன் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருடம் 1000 ரூபாய்க்கு 20 கிலோ அரிசி வாங்க முடியும்னா அடுத்த வருடம் 1000 ரூபாய்க்கு 18 கிலோ அரிசி தான் வாங்க முடியும். இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்றவாறு அவர் வருமானம் ஏறவில்லை என்றால் அவரால் தேவையான பொருட்களை அடுத்த வருடம் வாங்க முடியாது. ஹை இன்ஃப்ளேஷன் பொருளாதார மந்தநிலை உருவாக வழிவகுக்கும் என ஆத்தர் கூறுகிறார். நம்மளுடைய பணம் குறைந்தபட்சம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். இல்லாட்டி நம்ம பணம் அதனுடைய மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும். 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எஃப்டியில் போட்டால் அந்த வருடம் 7% இன்ஃப்ளேஷன் ரேட் இருந்தால் அவருடைய பணம் 4 - 7 = -3, அதாவது 3% லாஸ் ஆகும். இதை ஆத்தர் மணி இல்யூஷன்னு கூறுகிறார். எஃப்டியில் ஒருவருடைய பண மதிப்பு நம்பர்ஸில் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அதனுடைய பர்ச்சேஸ் பவர் டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நாம் இன்ஃப்ளேஷன் இன்வெஸ்டர் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம். நம்பர் 1, எஃப்டி ஆர் கேஷ். இன்வெஸ்டர்ஸ் தங்களுடைய பணத்தை கேஷாகவோ இல்லாட்டி எஃப்டிலையோ வைத்திருந்தால் இன்ஃப்ளேஷன் அதனுடைய மதிப்பை நாளடைவில் குறைத்துவிடும். அதுவே இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுனா டிவிடெண்ட் மற்றும் பிரைஸ் அப்ரிசியேஷன் இன்ஃப்ளேஷனை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்து அவருடைய பணத்தை க்ரோ பண்ணும். நம்பர் 2, ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல குறிப்பிட்ட காலத்துக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இன்கம் கிடைக்கும். நாம பாண்ட்ஸ் வாங்கும்போது இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி வாங்கலாம். ஸோ இதனால நம்ம பணத்தை இன்ஃப்ளேஷன்லேருந்து பாதுகாக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் இன்ஃப்ளேஷன் ரேட் அந்த குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பாண்ட்ஸில் இருந்து வர ஃபிக்ஸ்டு இன்கமால இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாது. அதனால பாண்ட்ஸோட விலையும் குறையும். ஸோ ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்னால லாங் டேர்மில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறது கஷ்டம். இன்ஃப்ளேஷன் கம்பெனியோட ப்ராஃபிட்டையும் பாதிக்கும். ஒரு புறம் இன்ஃப்ளேஷன்னால மக்களோட பையிங் பவர் கம்மியாகும், அதனால கம்பெனியோட ரெவென்யூ டிக்ரீஸ் ஆகும். மறுபுறம் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கம்பெனி முன்பு செலுத்தக்கூடிய வட்டியை விட அதிகமாக வட்டி செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நாம் கடன் இல்லாத கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கில் இருந்து தப்பிக்கலாம். இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் இன்ஃப்ளேஷனை சமாளிக்க கீழே உள்ள 2 விஷயத்தில் முதலீடு பண்ணலாம்னு ஆத்தர் கூறுகிறார். நம்பர் 1, கோல்டு. நாம கோல்டில் முதலீடு பண்ணுறதுனால நாம் இன்ஃப்ளேஷன்லேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. தங்கத்தால் எப்போதும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் தங்கத்தில் முதலீடு செய்வது நம் பணத்தை பாதுகாக்கும். ஆனால் ஆத்தர் இதை ஒரு சிறந்த முதலீடு என்று கூறுவதில்லை. நம்பர் 2, ரியல் எஸ்டேட். இன்ஃப்ளேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால் ரியல் எஸ்டேட்டில் இருந்து வர ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ரியல் எஸ்டேட் மூலம் நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலாம்னு ஆத்தர் கூறுகிறார். ஆனால் அது சரியான இடத்தை சரியான விலையில் வாங்கினால் மட்டுமே சாத்தியம். நம்ம ரியட்ஸ் மூலமாகவும் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஆத்தர் கூறுகிறார். சாப்டர் 2ல ஆத்தர் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முதலீடு பண்ணுறது மூலமாக தான் இன்வெஸ்டர்னால தங்களோட வெல்த்தை க்ரோ பண்ண முடியும்னு கூறுகிறார். மீதமுள்ள சாப்டரை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிற ஈபுக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.